என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு அருமையான முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் பாருங்கள். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தில் 39வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பின்பு அவர் வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார். எதற்காக இந்த ஒலிவ மலைக்கு அவர் புறப்பட்டு போவார்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன் பிதாவாகிய தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கும்படி குமாரனாகிய தேவன் தன் நேரத்தை அந்த இடத்தில் ஒதுக்கினதை நாம் பார்க்க முடியும். அது என்றைக்கோ ஒரு நாள் நடைபெற்ற ஒரு காரியம் அல்ல. அவர் பூமியில் மாமிசத்தில் இருந்த நாட்களில் வழக்கத்தின்படியே இதை செய்ததை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால், தேவ சமூகத்தை தேடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கக்கூடாது, மாறாக அது நம்முடைய சுபாவமாக இருக்க வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, சபை கூடி வருதலுக்கு போவது, ஊழியம் செய்வது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அனுபவமாய் காணப்படுகிறதா அல்லது சுபாவமாய் காணப்படுகிறதா? அனுபவமாய் காணப்படுகிறது என்று சொன்னால், நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நானும் பைபிள் வாசித்திருக்கிறேன், நானும் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், இதெல்லாம் தான் அனுபவம். ஆனால் சுபாவம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஒன்றரை கலந்ததாய் அது காணப்பட வேண்டும். இப்படி தான் ஆவிக்குரிய மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றரை கலந்ததாய் காணப்பட வேண்டும். அதில் மிக குறிப்பாக வேதாகமத்தை வாசித்தல், ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வழக்கத்தின்படியே நடைபெறுகிற ஒரு காரியமாய் இந்த நேரத்தில், இந்த அதிகாலையில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இருப்பேன். இது நம்முடைய வாழ்க்கையில் வழக்கமாய் மாற வேண்டும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, கடந்த நாட்களில் என்னைக்கோ ஒரு நாள், எப்போதோ ஒரு சமயத்தில் வேதத்தை வாசித்தது உண்டு அல்லது ஜெபித்தது உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாற்றிவிடும் மகனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தை தேட ஆரம்பி மகளே. ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் உறுதியாய், உத்தமமாய், தொடர்ச்சியாய் தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள் ஆச்சரியமான மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ய ஆரம்பிப்பார். பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.